ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஐவை பண்ணலாம். நம்ம டெய்லியும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஒரு பொருள் இல்லாமல் எடுத்துகிட்டே போக மாட்டோம். அது என்னென்னா வந்து ஃபைல் தான். ஏன்னா ஃபைலில் வந்து ஸ்கூலில் மிஸ் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் அதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அந்த ஃபைல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கேரி பேக் இல்லைனா வந்து ஏதாவது கிளாத் கேரி பேக் எடுத்துக்கோங்க. அதோட ஹேண்டில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஸ்டிச்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பிரிண்ட் பண்ணது உள் பக்கம் இருக்கணும், பிரிண்ட் பண்ணாது மேல் பக்கம் இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட்டு வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் வச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட பழைய ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் சைடில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேப் விட்டுருக்கேன். நிறைய பேப்பர் வந்து வைக்க முடியாது, சைடில் கொஞ்சம் அதிகமாக கேப் விட்டுக்கோங்க. ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அந்த A4 ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 3 சென்டிமீட்டர், சைடில் வந்து ஒரு 6 to 8 சென்டிமீட்டர். ஃபைல் இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட். உங்கள்கிட்ட ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபைலையே மெஷர்மெண்ட்டாக வச்சு இது கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை மடித்து தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக கேப் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம ஃபைல் ரஃப்பாக அப்படி தான் இருக்கும். அப்புறம் சைடில் இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணது வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட்டி துணியை இது மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அதை மடிக்கணும். இது மாதிரி மடித்து சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கையில் தைக்கிறதா இருந்துச்சுன்னா சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. மிஷினில் தைக்கிறதா தான் சேஃப்டி பின் போட தேவையில்ல. ஃபஸ்ட்டு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஒரு ஸ்டிச். கீழே வந்து ஸ்டிச் போட தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி அட்டாச் ஆகி தான் இருக்குது, அதனால் கீழே போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு மேலேயும் 2 பக்கமும் வந்து ஸ்டிச் போட்டால் போதும். இப்போ வந்து மேலேயும் 2 பக்கமும் ஸ்டிச் போட்டாச்சு. இது அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. திருப்பின வாட்டி ஒரு A4 ஷீட் வந்து உள்ளே வச்சு பாருங்கள். அது வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருதான்னு. அப்போ தான் வந்து நம்ம ஃபைல் வந்து நிறைய பேப்பர் வைக்க முடியும். நான் செஞ்சது கொஞ்சம் கம்மியாக தான் பேப்பர் வைக்கிற மாதிரி செஞ்சுட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே சைடில் ஸ்பேஸ் விட்டுருங்க. லென்த் ஓகே, பட் வந்து பிரெத் வந்து கம்மியாக விட்டுருந்தேன். அப்புறம் A4 ஷீட் உள்ளே போதும் செக் பண்ண வாட்டி இப்போ மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு செய்யணும். அதுக்கு வந்து மேலே இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்குது இல்லையா, அதில் தான் செய்ய போகிறோம். அதை வந்து இது மாதிரி மடிச்சுட்டு சைடில் இது மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு மடித்து விட்டுருணும். இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்க போகுது. இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இது மாதிரி சுற்றியும் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரணும். இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் கொஞ்சம் டிசைனுக்காக அங்கங்கே ஜிக்ஸாக் லைன்ஸ் அது மாதிரிலாம் வரையில ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மிஷினில். இது மாதிரி வந்து வேணுன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்ட் பர்ஸ்லேருந்து எடுக்குது, இல்லைன்னா இது மாதிரி வெல்க்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் வந்து இதுக்கு பட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபைல் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அழுக்காயிருச்சுன்னா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வாஷ் பண்ணுறதுல. வாட்டர் ப்ரூஃப் தான் இது. அதுக்கப்புறம் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து உள்ள இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட் மேலே வச்சுட்டு ஈஸியாக வந்து கையிலேயே மடக்கி விட்டிங்கன்னா மடங்கிடும். அதே மாதிரி கீழே நம்மளுக்கு இன்னொரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து அப்படியே மடித்து கீழே வச்சு சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் சைடில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணும் போது.
அப்புறம் கீழே அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இது வந்து பழைய பர்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா பர்ஸ்லையுமே இதுதான் வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து இதோட சிம்பிளாக விடுறதா இருந்தால் விட்டுடலாம். நான் வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இது மாதிரி வேஸ்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது அது பின்னாடி இருக்கிற அந்த துணியிலே வந்து பட்டுரும். அதனால் சென்டரில் ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து என்ன ட்ராயிங் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் இல்லை, ஒரு நிறைய ஃப்ளவரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெட்டலாக வந்து ஃபஸ்ட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவுட்லைன் கொடுக்காமல் அப்படியே ப்ரஷ்ஷில் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூ வரையும் போது ஈஸியாகவே வந்துடுச்சு. இந்த ஃபைல் வந்து நம்ம கிளாத்தில் பண்ணதுனால ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதே நம்ம பிளாஸ்டிக் கவரில் பண்ணுறதா இருந்தால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் இல்லைன்னா வேறு எதாவது யூஸ் பண்ணலான்னு தெரியல, பட் ஃபெவிபாண்ட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணால் அது உருகிரும். ஸோ ஃபெவிபாண்டு வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த ஃபைல் பிளாஸ்டிக் கவர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ நிறைய பேப்பர்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக செய்யலாம். நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பெட்டலாகவும் ட்ரா பண்ணி வரையலாம். இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கலர் அந்த பிளாக் கலர் வச்சு ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு அவுட்லைன் எல்லாம் கொடுத்த வாட்டி உள்ளே கலர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த பெட்டெல்லாம் வந்து தனித்தனியாக தெரிஞ்சிச்சு. நல்லா வளரிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக அழகாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் வச்சு இது மாதிரி அங்கே டிசைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது இவ்வளோ டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து இவ்வளோ டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா மேலே அந்த பட்டன் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி 2 ஃப்ளவர் அதுவும் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். நம்ம வந்து பேக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இது வந்து டேபிள் மேலே தான் வைக்க போகிறேன். என்னோடய கிராஃப்ட்டு திங்ஸ்லாம் வந்து டேபிள் மேலே தான் இருக்கும். அதனால் அது டேபிள் மேலே தான் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அது மாதிரிலாம் ஒட்டியிருக்கேன். இது கொஞ்ச நேரம் காயிட்டும். உள்ளேருந்து பேப்பர் எடுத்த வாட்டி தான் தெரியுது நிறைய பெயிண்ட் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ பேப்பர் வச்சு பண்ணும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும், பின்னாடி பெயிண்ட் படாமல். அப்புறம் மேலேயும் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நம்ம வந்து இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோம் ஷீட் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா அது கிளாத் இருந்துச்சுன்னா அது கூட இந்த மாதிரி ஃப்ளவர் ஆட்டை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அது மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு பண்டில் தான், கலர் பேப்பர் பண்டில். இதில் வந்து 100 ஷீட்ஸ் இருக்கும். ஒரு பண்டில் வந்து 80 ருபீஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கிராஃப்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வாங்கும் போது ரேட் அதிகமாக இருக்கும். இது மாதிரி பண்டில் வாங்கி யூஸ் பண்ணும் போது ரேட் கம்மியாக இருக்கும். இன்றைக்கான கிராஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட்
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.